கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. அது கலண்டு கொண்டே இருந்துச்சு லூஸா. இது கலராது ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்றது அது நெடு கலண்டு கொண்டு சாப்பாட்டுக்கே இருக்கும், பயமா இருக்கும். இப்ப எல்லாம் ரைஸ், காய்கறி, சிக்கன் அதெல்லாம் சப்பி சாப்பிட்றேன். யூடியூப்ல பார்த்து இந்த கிளினிக்கு நாங்க வந்தோம். எனக்கு பயம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசந்தகுமாரி மேம் இருக்காங்க. அவங்க வயது பார்த்தீங்கன்னா 73 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு பல்ல என்ன பிரச்சனைனா, மேலே தாடையில் கயிட்டு மாற்ற பல் செட்டு 2 வருஷமாக போட்டுட்டு இருந்தாங்க. கீழே தாடில் சில பற்கள் இருக்குது, ஆனால் எல்லாமே சொத்தையாகிட்டு இருந்தது. அவங்களால மென்று சாப்பிட முடியல. மேலே போட்ட அந்த கயிட்டு மாற்ற பல் செட்டு வந்து லூஸ் ஆகி வந்துட்டே இருக்குது, உணவே எடுத்துக்க முடியல. அதால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்க டாக்டர் தான் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. மேம் சென்னை தான். லாஸ்ட்டு 15 நாளைக்கு முன்னால் மேம் வந்தப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸும் பண்ணிவிட்டு ஃபிக்ஸடாக பல்லும் கொடுத்துட்டோம். இப்போ செக்கப் வந்திருக்காங்க. இத்தனை நாள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்போது எந்த அளவுக்கு இருந்தது, அதோட எல்லாமே டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. மேம் சொல்லுங்கள் மேம். நல்ல அன்பாக பழகுறாங்க, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா பண்ணுறாங்க. இப்போது இத்தனை வருஷமாக இந்த பல்லு பிரச்சனை இருக்குங்க மேம்? பல்லு பிரச்சனை வந்து கீழ்ப்பல்லும் மேல் பல்லு போட்டது, அது கலண்டு கொண்டு இருந்துச்சு. அதுபடினாலே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட எல்லாம். அதுபடினால தான் நான் இங்கே வந்தேன். ஓகே. இப்போ அந்த கயிட்டு மாற்று பல் செட்டு போட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க மேம்? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. அது கலண்டு கொண்டே இருந்துச்சு, லூஸாக கலண்டு கொண்டே இருந்துச்சு. அதுபடினால தான் நான் இங்கே வந்தேன். ஓகே மேம். இந்த கிளினிக் உங்களுக்கு எப்படி மேம் தெரிஞ்சுது? யூடியூப்பில் பார்த்து இந்த கிளினிக்கு நாங்கள் வந்தோம். உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம். ஸோ முதல் நாள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மேம்? அதாவது நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களா? ஆனால் நீங்கள் ரொம்ப போல்டு லேடி. எனக்கு அன்றைக்கே நான் கன்சல்டேஷனே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்துனா இல்லைங்களா, அன்றைக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. இவங்களை அன்பாக பேசினதுலேயே எனக்கு நல்ல ஒரு துணிவு வந்துட்டு, இந்த பயம் இல்லை. வலி வைஸா எப்படி இருந்தது மேம்? பெயின் அந்த மாதிரி உங்களுக்கு மறுத்து போற இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. பல்லு கீழ்த்தாடுல பல்லு இருந்தது, அந்த பல்லை எடுத்துட்டு உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்துனாங்க. ஸோ அந்த முதல் நாள் உங்களுக்கு வலி எப்படி இருந்ததுங்க மேம்? அவ்வளோ பெருசாக வலி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க, என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுத்தீங்க? நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுத்தான் கொஞ்ச நாள் சாப்பிட்டேன். பிறகு நார்மலாக சாப்பிடக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ நான் ரைஸ் சாப்பிட்டேன், காய்கறி. இப்போ எல்லாம் ரைஸ், காய்கறி, சிக்கன் சாப்பிட்றேன். மீன் எல்லாமே கூட நீங்கள் சாப்பிடலாம். நல்லா வேக வச்சு ஓவர் குக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் மட்டனு, சிக்கனு, மீன், முட்டை, காய்கறிகள், சுண்டல் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நீங்கள் இந்த ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாமே சாப்பிடலாம். இப்போது உங்களுக்கு 6 நாள் ஆச்சு இல்லைங்களா இம்ப்ளான்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பல்லு கொடுக்கறதுக்கு? அந்த 6 நாள் உங்களுக்கு லேப்ல எப்படி இருந்தது மேம்? லேப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும்? அங்கேயா நல்லா தான் இருந்துச்சு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே. அந்த நந்தினி அண்ட் நல்லா கஷ்டப்பட்டு என்னோட இது செய்து பண்ணினா. ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அந்த கயிட்டு மாற்ற பல் செட்டு போட்டிருந்தீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு பல்லு ஃபிக்ஸடா இம்ப்ளான்ட் பொறுத்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸடா பல்லும் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அதுக்கும் இப்போக்கும் என்ன சேஞ்சஸ் நீங்க
உணர்ந்தீங்க? இது கலராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்றது அது நடுக கலண்டு கொண்டு சாப்பாட்டுக்கே இருக்கும், பயமா இருக்கும். இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேங்கம்மா. வலி வைஸா இப்போ உங்களுக்கு பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? பெயின் ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ நீங்க இத்தனை நாளா எங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஏதாவது எங்க இன்னும் நீங்க இது பண்ணுங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் இருந்தா எங்களுக்கு தாராளமா நீங்க சொல்லலாம். குறைவு சொல்ல ஒன்றும் இல்லை, பொறுமையா எல்லாம் பண்றாங்க. கார்டு கொடுத்துருப்பாங்க. நைட்ல படுக்கும் போது அது மட்டும் போட்டுக்கங்க, காலைல எழுந்துச்சு எடுத்து தண்ணியில போட்டு வச்சிடுங்க. ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் ரொம்ப அழுத்தமான பொருள் கட்டி சாப்பிடாதீங்க. 3 மாசங்களுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாமே லிஸ்ட்டை போட்டு நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? அது வரைக்கும் ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. என்னன்னா நம்ம வச்ச இம்ப்ளான்ட் எல்லாம் செட் ஆகுது, இட் வில் டேக் டைம். அது வரைக்கும் நம்ம ரொம்ப அழுத்தமான பொருள் கடிச்சு சாப்பிடாது நல்லது. இம்ப்ளான்ட் செட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச உணவு எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இவ்வளவு செலவு பண்ணது சிரிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஆரோக்கியம் மீட்டெடுக்க தான். கரெக்டுங்களா? அதனால நீங்க சாப்பிடலாம். 3 மாசம் கழிச்சு சாப்பிடுங்க. இப்போ கூட நீங்க சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லா ஓவர் குக் பண்ணி நீங்க தாராளமா சாப்பிடலாம். எந்த தொந்தரவு இருந்தால் எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க. எங்களை நீங்க யூடியூப் மூலமா பார்த்துட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.